வழங்கப்பட்ட அன்னை திருமணி நாயக உடனுடைய திருமணி தேருடைய பெருமான் ஆலயத்தில் இந்த நாள் ஒரு இனிய நாள் சுக்கரவாரம். அற்புதமான இந்த சுக்கரவார பூஜை விசேஷமாக பிரதோஷ வழிபாடு சிறந்த முறையிலே குருமகானுடைய ஆசீர்வாதத்துடன் அற்புதமாக ஐயா எழுதிய பாடல்களும் முத்தரிப்பாக பாடல்கள் ஒவ்வொரு பாடல்களும் அருமையாக, அதாவது மேலோட பார்த்தா அது தெரியாது என்ன வரையும் சொல்லி உள்ள போயிட்டு அதுக்கு அர்த்தத்தோட ஒரு விஷயத்தை தெரியும்னா அர்த்தத்தோட தெரியணும்னா அதுக்கு இவ்வளோ பொருள் இருக்கு இவ்வளோ விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூலாசிரியருக்கு தான் தெரியும். அந்த இப்போ மகாபாரதத்தில் நம்ம முத்தையா வந்து செய்வல் பாடுவார், வெளில உட்காந்துருக்கோம் அந்த செய்வல் என்னன்னு தெரியாது. அதுவும் தமிழ் தான் இருக்கும், தமிழ் தான் இருக்கும். நீடாழி உலகத்து மறை நான்கொடும் வைத்து நின்றவே மாபாரதத்தை சொல்லு அப்படின்னு சொல்லுவாரு. அப்படின்னா அது என்ன சொல்றாரு, அந்த வரைக்கும் அது விளக்கம் தான் தெரியும். நீங்க அது மாதிரி இந்த அற்புதமாக ஒவ்வொரு வரையும் ஒரு விளக்கம் சொல்லி பாடல் சொன்னால் ஒரு மாதம் கொண்டாட முடியாது, ஒரு வருடம் நம்ப முடியாது. அது மாதிரி அந்த ஐயா எழுதிய பாடல்கள் விளக்க உடையே தேவையே இல்லை. அந்த பாடல் நீங்கள் பாடும்போது அப்படியே இந்த பக்கம் அந்த கண்கள் இங்கே வச்சுட்டு சரி அங்கே வச்சுட்டீங்கன்னா அது என்ன வரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வரி ஒவ்வொரு வரியும் சொல்லலாம். அதுபோல அற்புதமாக அவருடைய பாடல்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வந்து இப்போ வந்துருங்க, கொரோனா ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஐயா முதல்ல பாடல் எழுதிட்டார். கொரோனா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் முன்னாடியாவே எழுதிட்டார். அந்த அற்புதமாக குமரன் பாமாலை, அற்புதமாக குமரன் பாமாலை என்ற இதில் அருமையாக அந்த பாடல் கந்தசஷ்டி காலம் போல அற்புதமாக அதில் மொத்த வரியும் இது மாதிரி கொரோனா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரிக்கு முன்னாடியாவே எழுதிட்டார். அதான் ஞானிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. குருமகானுடைய ஆசீர்வாதத்துக்கு அற்புதமாக இந்த விழாவானது ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் நமது ஒவ்வொரு மாதம் தவறாமல் என் பணி செய்து கிடப்பது என்று அசோகன் சசிகலா குடும்பத்தின் சார்பாக விநாயகபுரம் அவர் எதாவது நேற்று ஒரு மாமாவுக்கு வயசான ஒரு வந்தார். ஐயா அவர் பார்த்தீங்கன்னா வயசான ஒரு குறைஞ்சது ஒரு 80 வயசு இருப்பார். அவர் வந்து முடியாமல் ஏறி வந்து தரிசனம் பண்ணிட்டு அவர் சொன்னார், இது சாதாரண மனிதனாக இருக்கப்பட்டவன் இந்த விஷயம் செய்ய முடியாது, இறைவனுடைய அருளாசையோடு இருக்கிறவங்க இந்த கோயிலை கட்ட முடியும். ஒரு அரசர்களுக்கும் அந்த காலத்தில் அரசர்கள் தான் அந்த காலத்தில் செஞ்சாங்க, அந்த அரசர் காலத்தப்ப யாரும் முன்னாடி பண்ணி செய்யல அப்படின்னு சொல்லிட்டு தனி மனிதனாக இவ்வளோ பெரிய விஷயம் செய்திருக்காருன்னு சொல்லிட்டு இந்த பிரதோஷமாக நடக்கதாமான்னு கேட்டார். சும்மா நடக்குது அப்படின்னு அசோகன் ஒரு தம்பி செய்தார். அவர் ஜென்மால சுவாமியுடைய பிள்ளையா அவர் பிறந்திருக்காரு, சுவாமி பிள்ளையா. ஏன்னா இதெல்லாம் பிரதோஷம், ஒரு பிரதோஷம் போனனாவே முடியாது, ஒரு பிரதோஷம் போனனாவே முடியாது. அந்த பிரதோஷ கைத்தறி ஏற்று பண்ணுறதுன்னு சொல்றது பெரிய விஷயம். அதுபோல இந்த கடவுளுடைய பணியை என் பணி செய்து கிடப்பது என்று அற்புதமாக நமது அசோகன் ஐயா சசிகலா குடும்பத்தில் இந்த பிரதோஷ கைத்தறியை செய்துள்ளார்கள் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய தினம் அற்புதமான ஒரு பொன்னால் சுக்கரவாரம் நன்னால் இந்த வருகின்ற ஐயா முத்தையா சொல்வது போல ஆனி மாதம் 2ஆம் தேதி இந்த 6 மணிக்கு யாகம் ஆரம்பித்து 9 மணி அளவிலே அற்புதமாக பூஜை நடைபெறுவது, பிறகு பால்குட அபிஷேகம் நடைபெறுவது. நான் எல்லாரும் இந்த விழா வந்து எல்லாரும் தெரியும், நம்ம கோயிலில் அன்னாபிஷேகம் இடம் கொடுக்காது, சிவராத்திரி இடம் கொடுக்காது, அது மாதிரி ஒவ்வொரு கார்த்திகை தீபம் இடம் கொடுக்காது, காணும் பொங்கல் ரொம்ப நேரம் நெய் நினைக்கிறோம், ஜனவரி 10 ரொம்ப நேரம் நெய் நினைக்கிறோம், சித்திர வருடப்போ மீடியமாக தான் இருக்கும். இந்த ஆண்டு விழாங்கிறது அவங்க மனசில் அவங்க எடுத்துக்கிறது. ஏற்கனவே சாதாரண குழந்தை பார்த்தேன், அவங்க குழந்தை பிறந்தாங்க, இங்கே புது துணி ஏற்றாரணும், கேக் கட்டாரணும், புது துணி ஏற்றாரணும், கேக் கட்டாரணும் இல்லையா, விளக்க ஊதி அதை அணைச்சி அதை அப்புறம் கேக்கை வெட்டி என்ன பண்ணும். சாதாரண மனுஷன் பிறந்த